மகாராஷ்டிராவில் நிகழ்ந்த விமான விபத்தில் அம்மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்தார். மகாராஷ்டிர மாநிலம் பாராமதியில் மாவட்ட பஞ்சாயத்து தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு நடைபெறவிருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மாநிலத்தின் துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவருமான அஜித் பவார் லியர்ஜெட் 45 என்ற சிறிய ரக விமானத்தில் மும்பையிலிருந்து பாராமதிக்கு சென்றார். பாராமதி விமான நிலையத்தை அடைந்தபோது கடுமையான பனிமூட்டம் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் முதல் தரையிறக்க முயற்சி தோல்வி அடைந்தது. பின்னர் இரண்டாவது முறையாக மீண்டும் விமானத்தை தரையிறக்க விமானி முயன்றபோது ஏதோ பிரச்சனையால் ஓடுதளத்திலிருந்து விழுந்து விமானம் நொறுங்கியது. விமானத்தில் எரிபொருள் அதிகம் இருந்த நிலையில் உடனடியாக தீப்பற்றியது. இந்த விபத்தில் விமானத்தின் பாகங்கள் அனைத்தும் சிதறி தீப்பற்றி எரிந்தன. மேலும் அங்கு காய்ந்து கிடந்த புற்களும் தீப்பற்றி எரிந்தன. அந்த விமானத்தில் பயணித்தவர்களின் உடல்கள் எரிந்த காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விமானம் விபத்திற்குள்ளான போது பலத்த சத்தம் கேட்டதாக அப்பகுதியினர் தெரிவித்தனர். स्फोट होने के बाद वो हम देखने आए, पहले देखा तो उसको आग लगी थी पूरे प्लेन को, और उसके बाद 4-5 स्फोट हो गया विमान में उसका, और उसके बाद बहुत लोग आ गए और उसने निकालने की कोशिश की, लेकिन बड़ी आग लगी, उसके कारण कोई मदद नहीं कर सकता, लेकिन सब आ गए। तब बाद में उसको उसमें अजित था, ये हमारे लिए बहुत शौक की बात में है. அஜித் பவாருடன் இரு விமானிகள் மற்றும் அஜித் பவாரின் பாதுகாப்பு அதிகாரி மற்றும் உதவியாளர் என 5 பேர் பயணித்தனர். இந்த விபத்தில் அனைவரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாராமதி விமான நிலையத்திற்கு அருகே விமானத்தை தரையிறக்க நிர்ணயிக்கப்பட்ட ஓடுதளத்திலிருந்து சற்று தள்ளி கீழே விழுந்து விமானம் நொறுங்கியது. காலை 8:40 மணி அளவில் இந்த விபத்து நடந்தது. அப்போது அந்த பகுதியில் பனிமூட்டம் அதிகமாக இருந்தது. விமானத்தின் கருப்பு பெட்டியை தேடும் பணி நடந்து வருகிறது. ஓடுபாதை டேபிள் டாப் எனும் மேலெழுந்த நிலையில் ஆனது என்பதால் தரையிறங்குவது வழக்கத்தை விட சிரமமானது. பாராமதியில் உள்ள மருத்துவமனைக்கு அஜித் பவாரின் உடல் கொண்டு செல்லப்பட்டது. தகவல் அறிந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் அங்கு குவிந்தனர். அஜித் பவாரின் உடலை பார்த்தவர்கள் கதறி அழுதனர். அஜித் பவார் சென்ற விமானம் விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அஜித் பவாருடன் அந்த விமானத்தில் அவரது பாதுகாப்பு அதிகாரி விதிப் ஜாதவ், அவரது உதவியாளரான பிங்கி மாலி ஆகியோர் பயணித்தனர். மேலும் விமானிகள் கேப்டன் சுமித் கபூர், கேப்டன் ஷாம்பவி பதக் ஆகியோர் விமானத்தில் இருந்தனர். இவர்கள் அனைவரும் கோர விபத்தில் உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்த டெல்லியிலிருந்து விமான விபத்து புலனாய்வு அதிகாரிகள் புனே சென்றுள்ளனர். மீண்டும் சரத்பவாருடன் அஜித் பவார் அதிகாரப்பூர்வமாக இணைய இருந்த நிலையில் விமான விபத்தில் அஜித் பவார் உயிரிழந்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்துள்ள மம்தா பானர்ஜி எதிர்க்கட்சி தலைவர்களின் விதி என்ன என்றே தெரியவில்லை என்றார். And now what happened today, I need proper investigation under the supervision of Supreme Court. Only we have the trust on Supreme Court, no other agency. All the agencies are being totally purchased. And really it's a great loss for the country. Maybe he's from the opposition. Now he's from the opposition. But tomorrow he's supposed to join the original force of their party.
அஜித் பவார் உயிரிழந்த விமான விபத்திற்கு பனிமூட்டம் காரணமாக இருக்கலாம் என சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலின்படி காலை 8:18 மணிக்கு அந்த விமானத்தில் இருந்த விமானிகள் முதன்முறையாக கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராமதி விமான நிலையத்தின் ஓடுதளம் 11 அருகே வந்தபோது அதிகமான பனிமூட்டத்தால் அவர்களால் ஓடுதளத்தை பார்க்க முடியவில்லை என்று கட்டுப்பாட்டு அறைக்கு விமானிகள் தகவல் கொடுத்ததாகவும், அதனால் முதல் தரையிறக்க முயற்சியை விமானிகள் கைவிட்டு சுற்றி வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் ஓடுதளம் தெரிகிறது என விமானிகள் கூறியதை அடுத்து சரியாக காலை 8:43 மணி அளவில் தரையிறங்க அனுமதி வழங்கப்பட்டதாகவும், அதற்கு விமானிகள் தரப்பிலிருந்து எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை என்றும் டிஜிசிஏ தெரிவித்துள்ளது. 8:44 மணியில் விமானம் வெடித்து சிதறியதை கட்டுப்பாட்டு அறையில் இருந்தவர்கள் பார்த்த நிலையில் அவசர மீட்பு குழுவினர் அனுப்பப்பட்டதாகவும், ஓடுதளத்தின் இடது பக்கத்தில் விமானம் விழுந்து கிடந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜித் பவாரின் உயிரிழப்புக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். ஈடு செய்யவே முடியாத இழப்பு என்று குறிப்பிட்டுள்ள திரௌபதி முர்மு, மகாராஷ்டிராவின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியவர் அஜித் பவார் என்று குறிப்பிட்டுள்ளார். இரங்கல் தெரிவித்து பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, பொதுமக்களுடன் வலுவான பிணைப்புடன் இருந்த மக்கள் தலைவர் அஜித் பவார் என்று தெரிவித்துள்ளார். அவரது மரணம் வேதனை அளிப்பதாகவும் பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அஜித் பவாரின் உயிரிழப்பு செய்தி அறிந்து துயரமடைந்ததாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 30 ஆண்டுகளாக மகாராஷ்டிராவில் உள்ள ஒவ்வொரு பிரிவினரின் நலனுக்காகவும் அஜித் பவார் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட விதத்தை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். விமான விபத்தில் அஜித் பவார் உயிரிழந்த செய்தியை கேட்டு மனம் உடைந்ததாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இந்த துயர நேரத்தில் மகாராஷ்டிர மக்களுடன் துணை நிற்பதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். விமான விபத்தில் சிக்கி அஜித் பவார் உயிரிழந்தது அறிந்து வேதனையடைந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கும் அவர் தனது அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். ஹெலிகாப்டர் மற்றும் விமான விபத்துக்கள் பல அரசியல் தலைவர்களின் உயிர்களை காவு வாங்கியுள்ளன. அவ்வாறு இதுவரை உயிரிழந்தவர்கள் யார் என்பது பற்றி பார்க்கலாம். கண்ணாடி மற்றும் அவர் பயணித்தது சிறிய ரக செஸ்னா விமானம் ஆகும். 2002ஆம் ஆண்டில் மக்களவை சபாநாயகராக இருந்த GMC பாலயோகி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார். ஆந்திர பிரதேசத்தின் பீமாவரம் என்ற இடத்தில் நடைபெற்ற மத கூட்டத்திற்கு சென்றபோது விபத்து நிகழ்ந்தது. முதலில் ரயிலில் செல்ல திட்டமிட்டிருந்த பாலயோகி கடைசி நிமிட பயண மாற்றங்கள் காரணமாக ஹெலிகாப்டரில் செல்ல நேர்ந்தது.
ஆந்திர பிரதேச முதலமைச்சராக இருந்த YS ராஜசேகர ரெட்டி 2009ஆம் ஆண்டு ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார். ஹைதராபாத்திலிருந்து சித்தூர் மாவட்டத்திற்கு மக்களுடனான சந்திப்பிற்காக பெல் 430 ஹெலிகாப்டரில் சென்றபோது நல்லமலா காடுகளுக்கு மேல் விபத்து நடந்தது. 24 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு ராஜசேகர ரெட்டியின் உடல் கிடைத்தது. 2011ஆம் ஆண்டில் அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் டோர்ஜி காண்டு ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கினார். தவாங்கில் இருந்து இட்டாநகர் செல்லும் வழியில் விபத்து ஏற்பட்டது. அருணாச்சல பிரதேசத்தின் மிக உயரமான மலைப்பகுதிகள் மற்றும் அடர்ந்த காடுகள் காரணமாக ஹெலிகாப்டர் எங்கிருக்கிறது என்பதை கண்டறிய 5 நாட்கள் ஆனது. இறுதியாக பூட்டான் எல்லைக்கு அருகிலுள்ள லுகுதாங் என்ற இடத்தில் ஹெலிகாப்டர் சிதைந்து கிடப்பது கண்டறியப்பட்டது. இதேபோல 2005ஆம் ஆண்டில் ஹரியானாவின் 2 அமைச்சர்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்தனர். அதில் ஒருவர் ஓம் பிரகாஷ் ஜிண்டால், மற்றொருவர் சுரேந்தர் சிங். ஓம் பிரகாஷ் ஜிண்டால் மின்சார மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். சுரேந்தர் சிங் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தார். சண்டிகரிலிருந்து டெல்லிக்கு இருவரும் சென்று கொண்டிருந்த போது ஹெலிகாப்டரின் என்ஜினில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு வயலில் விழுந்து நொறுங்கியது. கடந்த ஆண்டு அகமதாபாத்தில் ஏற்பட்ட கோர விபத்தில் உயிரிழந்தவர் விஜய் ரூபானி. அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு அவர் பயணித்த AI-171 விமானம் விபத்தில் சிக்கியதில் 241 பேர் பலியாகினர். DNA சோதனையின் மூலம் 3 நாட்களுக்கு பிறகு விஜய் ரூபானியின் உடல் அடையாளம் காணப்பட்டது. இப்படி விபத்துகளில் பலர் பலியாகியிருக்க எதிரி நாட்டு தாக்குதலில் சிக்கி உயிரிழந்த முதலமைச்சர் ஒருவரும் உள்ளார். 1965ஆம் ஆண்டில் குஜராத் முதலமைச்சராக இருந்த பல்வந்த்ராய் மேத்தா தான் அந்த முதலமைச்சர். பல்வந்த்ராய் மேத்தா குடும்பத்தினர் பயணித்த விமானத்தை கட்ச் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் விமானப்படை சுட்டு வீழ்த்தியது. இந்திய விமான விபத்து சரித்திரத்தில் இது மிகவும் துரதிருஷ்டவசமானது மற்றும் முக்கியமான ஒரு நிகழ்வாகும்.